term 3. Term 3. Fourth chapter geometry நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? First question, try these. Try these பார்த்தீங்கன்னா இது பேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 72. Okay. Page number 72. Try these. Page number 72 இருக்கிறது பார்க்கலாம். First one, can you draw a shape which has no line of symmetry? முதல்ல நமக்கு line of symmetry அப்படின்னா என்ன தெரியணும்? What is line of symmetry? Line of symmetry அப்படின்னா நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா it should divide into two equal halves. Exact. சரியா? Exact equal halves இருக்கணும். ஓகே, எக்ஸாக்ட் ஈக்குவல் ஹாஃப்ஸா இருக்கணும். நம்ம ஒரு லைன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேல இருக்கிறதும் கீழ இருக்கிறதும் சேமா இருக்கணும். அதுதான் என்ன சொல்றோம்? லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்றோம். நெறைய லைன் ஆஃப் இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சிமெட்ரி எல்லாம் இருக்கு. இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்க? கேன் யூ டிரா எ ஷேப் விச் ஹாஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரியே இல்லாத ஒரு ஷேப் வரைய சொல்றாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு குட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். வாட் இஸ் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்? ஆல் த சைட்ஸ் ஆர் அன்ஈக்குவல். சரியா? all three sides are unequal. அப்படின்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரையணும்னு வச்சுக்கோங்களேன், அன்ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இப்போ பாத்தீங்கன்னா 3 சைடுமே ஈக்குவல் கிடையாது, எல்லாமே அன்ஈக்குவல். இதுல நாம ஒரு சிமெட்ரி லைன், அதாவது இங்க ஒரு லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் இந்த பக்கமும் ஈக்குவலா இருக்குமா? இல்ல. அதே மாதிரி இங்க ஒரு சிமெட்ரி லைன் வரையணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடும் ஈக்குவல் கிடையாது. இங்க சிமெட்ரி லைன் வரைஞ்சாலும் இதுவும் நமக்கு ஈக்குவலா இருக்காது. So a scalene triangle is an example for shape which has no line of symmetry. Clear? Next, draw all possible lines of symmetry for the following shapes. So இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி நம்ம கேக்குறாங்க. எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி நம்மளால வரைய முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொருத்துக்கும். So first ஒன்னுக்கு இங்க this is horizontal line of symmetry ஒன்னு வரையலாம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மிரர் மாதிரி வச்சுட்டீங்கன்னா இது ஒரு ஹாஃபா கட் பண்ணி அப்படியே மடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே கரெக்டா கோயின்சைட் ஆகணும். அப்புறமா இன்னொன்னு வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி ஒன்னு வரையலாம். You can draw two lines of symmetry. Horizontal ஒன்னு வரையலாம், கரெக்டா வெர்டிக்கல் ஒன்னு வரையலாம். கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? 4 கார்னர் இருக்கு. ஸோ 1 2 3 4. இப்போ இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா 4 கைண்ட் ஆஃப் சிமெட்ரி வரையலாம். ஸோ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒண்ணு இந்த லைன்ல நம்ம போட்டோம்னா இதுவும் 2 ஈக்குவல் ஹாஃபா டிவைட் ஆகும். திஸ் இஸ் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் லைன் வரையலாம். This is one line of symmetry. அடுத்ததா இன்னொரு கார்னர்ல வரையலாம்.
This is another line of symmetry. கிளியரா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் நம்மளால வரைய முடியும். இங்க ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் வரையணும். ஓகே. சோ இதுவும் ஈக்குவல் ஆக வேண்டியவை. இந்த பக்கம் மட்டும் தான் this is one equal of, this is another equal of. So we can draw the symmetry like this. கிளியரா?